வணக்கம் நண்பர்களே. இந்த பொரிச்ச எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தலாமா? ஒரு உணவு எண்ணெயில பொரிச்ச பிறகு நிறைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயோட கொழுப்புகளோட தன்மை மாறுது. அந்த உணவுல பொரித்த எண்ணெயில பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் உருவாகும். அது இந்த எண்ணெயிலே தங்கிடும். இந்த மாதிரி சில மாற்றங்கள் இந்த பொரித்த எண்ணெயில் நடக்குது. அதாவது டைரக்டா இது கேன்சர் வர வைக்கும் அப்படின்னு எந்த ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை. ஆனால் ஏற்கனவே கேன்சர் மிதமான லெவலில் இருக்கக்கூடிய சில எலிகளுக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்தி எண்ணெய் கொடுக்கும்போது 4 மடங்கு வேகமா அந்த கேன்சர் மற்ற உறுப்புகளுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமா இருக்கு. பொரித்த எண்ணெய் இருக்கு அப்படின்னா எப்படி திரும்ப யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக ஒரு வெள்ளை துணியில வடிகட்டி வச்சிடணும். அப்புறம் அந்த எண்ணெயை அடுத்த 2 நாட்களுக்குள்ள நீங்க மிதமான சூட்ல காய்கறி பொரியல் பண்றது அல்லது தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறது, சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்த 2 நாட்கள்ல நீங்க பயன்படுத்தலாம். இதனால அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. உணவுகளுக்கு FSSAI நம்ம இந்தியாவில் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. 25% மேல டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அளவுக்கு குறைவா இருந்துட்டா அந்த எண்ணெய் அவங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பயன்படுத்தினா அதுவும் ஓரளவுக்கு ஆபத்து இல்லாம மக்களுக்கு கரெக்டான உணவை செஞ்சு கொடுக்க